வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆசிரியருடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கொண்டு, ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து நிற்குது. பஸ்லேருந்து எல்லாரும் இறங்குறாங்க. அப்போது ஒரு பொண்ணு டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு இறங்குது. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்லேருந்து ஒரு பையன் இறங்கி அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டுருக்கான். அவள் போகிறா, பின்னாடியே போகிறான். நடந்து போயிட்டே இருக்கா, பின்னாடியே போகிறான். பின்னாடி பக்கத்தில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, ட்ரெஸ் உங்களுக்கு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். மறுபடியும் அந்த பொண்ணு அப்படி மோச்சு பார்த்துட்டு போகுது. விறுவிறுன்னு நடந்து போகுது வேகமாக. இவனும் பின்னாடியே நடந்து போகிறான். ஒரு தெரு வருது, அந்த தெருக்குள்ளே உள்ள புந்து போகிறான். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ளே போகுது. திரும்பி அவனை பார்க்குது, இவன் பார்க்குறான். பார்த்துட்டு கம்முன்னு போயிடறான். அப்புறம் அடுத்த நாள் அந்த பொண்ணு மறுபடியும் அதே மாதிரி வேற ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அதே மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு, ஜீன்ஸ் போட்டுட்டு, ஒரு கிளாமரா மறுபடியும் நடந்து போகுது. அந்த தெரு முனையில் அதே பையன் நின்றுட்டுருக்கான். இந்த பொண்ணை பார்த்துட்டான். இவன் பார்க்குறா, அவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போகிறா. மறுபடியும் போகிறா, இவன் பின்னாடியே போகிறான். பின்னாடியே போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை நிற்கிறா, திரும்புகிறா, பார்க்குறான். இங்கே வா அப்படின்றா. அவன் நின்று பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறான். இப்போது இந்த பொண்ணு ஒரு காய்கறி மார்க்கெட் போகிறா. மார்க்கெட் போய்ட்டு காய்கறி வாங்கிட்டு இருக்கா. காய்கறி கடையில் எடை போடுற பையன் பார்க்குறான். என்னப்பா 1 கிலோ ஒரு கத்திரிக்காய் அப்படின்றா. 1.25 கிலோவா எடை போடுறான். ஏங்க தக்காளிம்மா, தக்காளி வாங்குறான். பக்கத்தில் ஒரு பெரியவர் வாங்குறாரு. அவர் கேட்குறாரு, தம்பி எனக்கு கத்திரிக்காய் 1 கிலோ எடை போட்ட, எனக்கு 1 கிலோ தான் கரெக்டாக போட்டு கொடுத்த, அந்த பொண்ணு 1.25 கிலோ எக்ஸ்ட்ரா போடுறியே அப்படின்னா, யோ பெரியவரே கம்னரியா, அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பார்க்குறா. நீங்கள் காய்கறி எடுங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். சரி சரின்னு சொல்லி எடுக்கிறா. இந்த பெரியவர் அந்த பையனை பார்க்குறான். தம்பி உங்கள் ஓனர் எப்போ வருவார் அப்படின்றான். யோ கம்னரியா, ஓனரு வெளியூர் போயிருக்காரு, வரத்துக்கு 10 நாள் ஆகும் அப்படின்றான். ஓஹோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு வெங்காயம் எடுக்கிறா. இவரும் வெங்காயம் எடுக்கிறாரு. தம்பி எனக்கு 2 கிலோ அப்படின்னோடனே கரெக்டாக எடை போட்டு 2 கிலோ அவர் கையில் கொடுக்குறான். அந்த பொண்ணு போடும்போது 2.5 கிலோவுக்கே வருது. அப்படியே போட்டு அப்படியே மடிச்சு அப்படியே கவரில் போடுறான். மறுபடியும் இவர் பார்க்குறாரு. யோ தம்பி 2.5 கிலோ வருதியா, எனக்கு 2 கிலோ கரெக்டாக அந்த பொண்ணு கடைன்னு. ஓ கம்முனரு, சும்மா அடிக்கடி பேசக்கூடாது, கம்முனரு அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வழிஞ்சிட்டு வேலை பார்க்குறான். இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. அந்த டிஷர்ட்டோடு போட்டுட்ருக்க அந்த பொண்ணு, எவ்வளோ ஆச்சு அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், அம்மா 240 ரூபா ஆச்சு அப்படின்னா. 200 தான் இருக்குது, மீதி ஜிபே பண்ணிட்டேன். பரவாயில்ல கொடுங்க அந்த 200 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, 40 ரூபா ஜிபே, பரவாயில்ல விடுங்க அடுத்த வாட்டி வரும்போது கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்களா அப்படின்னோடனே அந்த பெரியவர் இப்படி பார்க்குறாரு அவனை. அந்த பொண்ணு பார்க்குது. சரி ஓகே வரட்டுங்களா வாங்க அப்படின்னோடனே, வாங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க எது வேணாலும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டோடு போகிற அந்த பொண்ணை அப்படியே பார்க்குறான் ஒரு மாதிரி. அவள் போகிறா. இப்போ எடை போட்டு முடித்தோடனே அந்த பெரியவர் பணம் கொடுக்குறாரு. தம்பி எவ்வளோ ஆச்சு அப்படின்றாரு. 340 ரூபா அப்படின்றார் அந்த பையனுக்கு. அந்த பெரியவருக்கு பணம் கொடு அப்படின்னா 300 ரூபா கொடுக்குறாரு. ஏன் 40 ரூபா ஜிபே பண்ணுறேன், அதை விட ஜிபேயில் இப்போ பணம் இல்லை, வரும்போது தரேன் அப்படின்னா. யோ பணத்தை வச்சுட்டு காய்கறி எடுத்துன்னு போயான்ட்டு காய்கறி எடுத்து உள்ள வச்சுட்டான். டேய் என்னடா, அவள் வந்தா அவளுக்கு பணத்தை கொடுக்குற, ஜிபேனாலும் பரவாயில்ல போன்ற அப்படின்னா. அந்த பொண்ணு கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, டிஷர்ட் போட்டுன்னு இருக்கா, நீ போட்டுன்னு இருக்கியா? அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்தா பார்த்தியா? எவ்வளோ கிளாமராக இருந்தா பார்த்தியா? நீ இருக்கியா? ஸோ ஆம்மா குடியா அப்படின்னு பிடிங்கின்னு அந்த கொடுக்குறான். ஆடா பாவீங்களா. அப்போது மனுஷாளுக்கு மதிப்பு இல்லை, போடுற ட்ரெஸ்ஸுக்கு தான் மதிப்பு போலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அப்படி நடந்து போகிறாரு பார்த்துட்டு.
அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல வாங்கும்போது இப்படி நிற்கிறாரு. ஏம்மா, நீலாம் படித்த பொண்ணு தானே, இப்படியா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வருவ? எப்படி இருக்கு? முதல் கண்ணாடியில் போய் பார்த்தியா? இப்போ தான் தெரியுது அவன் ஏன் ரேட்டு கம்மி பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, போய்ங்க வேலையை போய் பாருங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோன்னே அப்படி அந்த பெரியவர் வேதனையோட போகிறாரு. உனக்கு காலம் பாடம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுபடியும் இந்த பொண்ணு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகுது. வேகமாக போயிட்டு இருக்க பட்சத்தில் அந்த வண்டி பின்னாடி இன்னொரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அந்த பொண்ணை. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, நம்ம வெளியில் போகிறோம், நம்மளை ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, 4 பேர் வராங்க பின்னாடின்றது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அந்த வண்டி வேகமாக போகும்போது டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாரு. ஆமாம், அப்படி வண்டி நிறுத்து அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வண்டி புக்கு எல்லாம் எடு அப்படின்னோடனே எல்லாம் எடுத்து கொடுக்குது. லைசன்ஸ் சொன்னோன்னே, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட தெரியுது இல்லை? அவர் ஒரு வயதில் மூத்தவர் அந்த சொல்கிறார். ட்ரெஸ்ஸு போடுறது கரெக்டாக தெரியுது இல்லை? பின்னாடி பாரு அப்படின்னா 2 பசங்க நிற்கிறாங்க. நீ ஒழுங்காக ட்ரெஸ்ஸு மாட்டின்னு ஒழுங்காக டீசெண்டாக வராதனால உங்களுக்கு பின்னாடி 2 பசங்க சுற்றுறானுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கும், அதுக்கு அங்கங்கே நாங்கள் ஓடி வரணும். உங்களுக்கு அப்பா அம்மா நல்லபடியாக ட்ரெஸ் போடணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா? எப்படி போகணுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு அந்த டிராஃபிக் போலீஸ் திட்டுறாரு. சார் அது வந்து சார் எல்லாரும் தானே போடுறாங்க, நான் போடுறது ஏன் உங்களுக்கு குத்தமாக தெரியுது அப்படின்னா, எல்லாரும் போடுறாங்கலாம் சொல்ல வரல. தமிழுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரப்புறம் நீ ட்ரெஸ் போட்டுட்டு போனால் யாரும் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றதில்ல. எப்படி போட்டுட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா? உங்களை பற்றி உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு தெரியுதா? இதெல்லாம் ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க ஒரு பொண்ணாக இருந்துட்டு அப்படின்னு அந்த பெரிய ஒரு டிராஃபிக் போலீஸ் கற்றுட்டுறாரு. சரிங்க, ஓகேங்க, நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. நீ போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, இதுக்குண்டான ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்றாரு. சார் எதுக்கு சார் ஃபைன் அப்படின்னு, அம்மா எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோம், கட்டிட்டு போட்டு ஃபைன் வாங்குறாரு. அந்த பொண்ணு போகுது. வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டாண்டே நின்றுருக்கான் அந்த பையன். என்னடா அவன் வீட்டாண்டே நின்றுருக்கான்னு கேட்டால் அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. அங்கிள் அப்படின்றா. என்னப்பா? ஒன்றும் இல்லை, இவங்க உங்கள் பொண்ணு தானே? ஆமாம் அப்படின்னா. உங்கள் பொண்ணு என்னை கட்டி தருவீங்களா அப்படின்னு கேட்குறான். என்னய்யா யாரையா நீ என் பொண்ணு கட்டி தருவியான்னு கேட்குறேன். பின்ன எவ்வளோ ட்ரெஸ்ஸாக இருக்கா மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே, டேய் செருப்பால் அடிப்பேன் ஓடிப்படா அப்படின்றாங்க அவங்க அம்மா. நீ நான் செருப்பால் அடிக்கிறது? நான் பண்ணு சிவனன் தானே போயிட்டு இருந்தேன், நான் பண்ணி என் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன். உன் பொண்ணு இப்படி ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு இருக்கதாலே பின்னாடி நான் வர வேண்டியதாக இருந்துச்சு, நீ அதை பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறேன். என் பொண்ணு ட்ரெஸ்ஸு மாட்டிருந்தது தான் பின்னாடி வந்தியா? டேய் நீங்கள் வா அப்படின்னா உடனே புருஷங்க திட்டார். உனக்கு அன்றைக்கே சொன்னா இல்லையாடி, அவள் போகிற ட்ரெஸ்ஸு சரியில்லை, கண்டிடின்னு அன்றைக்கே சொன்னா இல்லையாடி, எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு அப்படின்னு. சரி எங்கள், நான் எங்கள் அப்பா அம்மாவோட பொண்ணு கேட்க வரேன். டேய் போயிடு, வீணை அடி வாங்கி சாகாத போ அப்படின்னா கரெக்டாக அந்த பொண்ணு வரும். அதுவும் கரெக்டாக இருக்குது. ஏங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பொண்ணு கேட்டேங்க அப்படின்றா. எது பொண்ணு கேட்டியா? ஆமாங்க, நான் வரேங்க, எங்கள் அப்பா அம்மாவோட பொண்ணு கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வரானோ. உள்ளே வர அந்த பொண்ணு போயிடுறான் அந்த பையன். உள்ளே வந்தோடனே அவங்க அப்பா பார்க்குறாரு. எத்தனை முறை உனக்கு நான் சொல்லியிருக்கேன், இங்கே பாருமா, இது மாதிரி ட்ரெஸ்ஸு மாட்டாதான் சொல்லியிருக்கேனா இல்லையா? உன்னை காலேஜ் படிக்க வச்சதே தப்பு. நம்ம நாட்டில் எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் சுற்றிட்டு இருக்காளா? 100ல் 10 பொண்ணுங்க சுற்றுறாளுங்கன்னா அவளுங்க மாதிரி உன்னை காலேஜ் படிக்க வச்சுன்னா இதே மாதிரி ட்ரெஸ் போடுவியா? டிஷர்ட்டு போட்டு கண்ணாடியில் போய் பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு. அவங்க அம்மா பலாருன்னு ஒன்று விட்றாரு. அன்றைக்கே சொல்கிற ஒவ்வொரு நாளும் கேட்க மாட்டேன். ஏய் இனிமேட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதடி, உன்னால் பாரு ரோடு வரையும் பிரச்சனை வந்து நிற்குதுடி அப்படின்னோடனே, அம்மா எல்லாரும் ஜாலியாக எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, இதுக்காகலாம் நான் பார்த்துன்னு வாழ முடியுமா? மாட்டேன். வாழ முடியுமான்னு இல்லை, இது தமிழ்நாடு கலாச்சாரம், நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும். உன்னை நான் காலேஜ் படிக்க வச்சது ரொம்ப தப்பு, அதுவும் உன்னை வெளியூரில் படிக்க வச்சது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறா. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த பார், நம்ம பொண்ணு பெற்றிருக்கோம், நம்ம பொண்ணு எந்த அடக்கொடக்கமாக வெளியில் போய் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பொண்ணுக்கு அடுத்தது ஒரு கனவு நம்ம எடுத்தா இருக்கட்டும், வாழ்க்கையும் சரி. நம்ம பேரை கெடுக்காமல் இருக்கணும்னா உன் பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு பழக்க வழக்கத்தை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அந்த பொண்ணு பார்க்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கலாச்சாரம். இன்றைக்கி நம்ம கலாச்சாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டில், ட்ரெஸ்ஸு போட்டு போகிற பழக்க வழக்கம் ரொம்ப ஒரு கேவலமாக இருக்குது. ரொம்ப அவங்கள நம்மளை கேவலப்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறார், தயவு செஞ்சு மன்னிச்சிங்க, அதுக்காக நாங்கள் சொல்ல வரல.
ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திற்குள்ள இப்படி தான் இருக்கணும்னா, அது இப்படி தான் இருக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை மீறி நம்ப மத்தவங்கள பார்த்து நம்ம போட்டுக்கிறது அதெல்லாம். சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற. அது மாரி ட்ரெஸ்ஸு போடுறதுனால எவ்வளோ பாதிப்புகள்ன்றதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் சாதாரணமா வீட்டு வரையும் ஒரு பையன் வந்த ஒரு கதை தான் தெரியும். இதனால பல பிரச்சனைகள் நடந்த கதைலாம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளோ பிரச்சனைகள், சீண்டல்கள், பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதனால நீங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸுனால போலீஸுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனைய ஒண்ணு டீல் பண்ணும். இன்னொருத்தருக்கு அப்பா, அம்மாவுக்கு நிம்மதி இல்ல. எதிர்க்க வந்தவன் பிரச்சனை பண்ணுவான், அவன் பிரச்சனை, பஸ்ஸுக்காரன் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை. அதனால பெண்களே, நீங்கலாம் வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்து எல்லா பெண்களும் அப்படி போடுறதில்ல. ஒரு சில பெண்கள சொல்றேன். ஒரு ஆடை ஆடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆடை நாகரிகத்த கரெக்ட்டா பயன்படுத்துங்க. எப்படிதான் இருந்தாலும் நம்ம எப்படி போலாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது ஒரு நாள் உங்கள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும்னு சொல்லிக்கொண்டு, பெண்கள் வந்து உங்களுடைய ஒரு ஒரு பெண்ண வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு 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 சாமிக்கு உண்டான ஒரு ஒரு அம்மனுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சேரியோட வரும்போது. அதே நீங்க வேற மாரி டீ ஷர்ட், வேற மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்துங்க. அதனால பெண்கள் வந்து ஆடை என்பது ரொம்ப முக்கியம். சிறந்த ஆடைய போட்டுட்டு நம்ம தமிழ் கலாச்சாரம் மறக்காம இருங்கன்னு சொல்லிக்கொண்டு உரை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.